गुड़ी पड़वा स्पेशल मराठी फंक्शन रोड எல்லாம் செம்ம டிராஃபிக் கடையெல்லாம் நைட்டோட நைட்டாக போட்டாச்சு இனி எல்லாம் ஒரே செயல்மயமாக நைட்டு வரைக்கும் விடிய விடிய கூட்டமாக இருக்கும் எவ்வளோ கூட்டம் எல்லாம் பூவெல்லாம் வாங்கி கொண்டு போய் காரில் அப்புறம் பைக்குக்கு எல்லாம் போட்டுட்டு வீட்டில் ஒரு பெரிய கம்பு வச்சு அதில் சேரி தங்க விட்டுருவாங்க புது சாடி அதுக்கப்புறமா அதை எல்லாம் பூக்கடைக்கு லைனாக பூக்கடை தான் ரோடெல்லாம் ஒரே செம்ம டிராஃபிக் ஆனால் இந்த சாமந்தி பூலாம் இவங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ கணம் வருதோ வேப்பலை வசலத்தோட இன்றைக்கி தான் கிடைக்கிது வேப்பலை இல்லைன்னா இங்கே ஒரு மருந்து கூட கிடைக்காது ஒரு மரத்துலையும் பிடுங்க விட மாட்டாங்க கம்பு இந்த கம்பில் தான் வாங்கி அதில் ஒரு செம்பு வச்சு அதுக்கப்புறமா அதில் புது சாரி வாங்கி தொங்க விடுவாங்க எல்லா மராட்டிக்காரங்க வீட்லேயும் அது வந்து இருக்கும் நாளைக்கு நேற்றே இங்கே மராட்டிக்காரங்க செம்ம கூட்டம் மார்க்கெட்டில் அவ்வளவு டிராஃபிக் ஆள் வைக்க கூட இடம் இல்லாமல் மைன்னு வச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதை விட பயங்கரமாக இருக்கும் நாளைக்கு எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷல் புரன்போலி இருக்கும் அப்புறமா அது என்னது ஒரு பஜ்ஜி அது இதுன்னு செஞ்சு கொண்டாந்து சில மராட்டிக்காரங்க எங்கள் வீட்டுக்கு கொடுப்பாங்க நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் அந்த புரன்போலி அவங்க சூப்பராக பண்ணுவாங்க அந்த ஸ்வீட் இதில் நல்லாயிருக்கும் புரன்போலின்னா நம்ம ஊரில் போலி சொல்லுவோம் அதை இவங்க புரன்போலின்னு சொல்லுவாங்க வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது நானும் இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு வருவோம் தான் போயிட்டுருக்கேன் வேறு எங்கேயும் போகலை எப்போதுமே அந்த ஃபங்க்ஷன் டைமில் மார்க்கெட்டில் செம்ம கூட்டமாக இருக்கும் அப்புறம் நிறைய திங்ஸு ட்ரெஸ்ஸு அது இதுன்னு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கம்மி ப்ரைஸில் விற்பாங்க ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க ஸோ அந்த நேரம் நம்மளுக்கு கலெக்ஷன் பண்ணோன்னா நம்மளும் போய் பண்ணிக்கிடுறது பஸ்ஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இடம் கிடைக்கிற இடத்துல எல்லாம் தொங்க விட்டாச்சு டிராஃபிக் இந்த இடம் தான் பன்வேல் மும்பை கலம்போலி இது மெயின் மார்க்கெட் பிளேஸு இங்கே எல்லா மார்க்கெட்டும் இருக்கும் மீன் மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்டு பூ மார்க்கெட்டு அப்புறமா மற்ற எல்லா ஐட்டங்களும் வச்சுருப்பாங்க வேப்பலெல்லாம் கொத்து வச்சு விற்கிறாங்க இல்லைன்னா வேப்பலையை நம்ம கண்ணிலே பார்க்க முடியாது ஒவ்வொரு வீட்லேயும் போய் கொஞ்சோண்டி தாங்கன்னு கேட்குறோம் மூங்கில் கம்பு எல்லா பக்கமும் கம்பு மாதிரி தான் அடிக்க வச்சுருக்காங்க கரும்பு கிடக்கா செம்ம கூட்டமாக இருக்குது மக்கள் எல்லாம் அலைமோதி கொண்டு பூ தான் வாங்குதாங்க வேறு ஒன்றும் வாங்கலை அந்த பூ வேப்பலை அது இதுன்னு பயங்கர இதாக இருக்குது இன்றைக்கி மல்லிகைப்பூ எல்லாம் ரேட்டு ஓவராக இருக்கும் எல்லார் வீட்லேயும் இது அந்த செம்பில் வந்து வேப்பலை கட்டி வைப்பாங்க அதுக்கு தான் வேப்பலை அந்த பக்கம் மெயின் ட்ரெஸ் கடை ஹெவி டிராஃபிக்காக வந்துகிட்டே இருக்குது நான் மதுரையில் படிக்கும்போது இந்த மாதிரி ஹெவி டிராஃபிக்காக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா யார் போகிறாங்களோ அவங்க கூட தான் சேர்ந்து போவேன் ஆனால் இப்போவும் சில நேரங்களில் அந்த இதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா நான் பாட்டில் உடைக்கலோடி நுழைஞ்சு ஓடிடுவேன் இனி அதுக்கு மேலே மோசமாக தான் போவாங்க சில பேர் நம்மளும் அந்த ரூல்ஸை கடைப்பிடிக்கணும்ல ஸோ கொஞ்சம் அங்கங்கே நின்று பயந்து எப்படியோ ஓடிடுவேன் அது என்கிட்ட ஆமாம் இந்த சைடு மார்க்கெட் அதுக்கு மேலே கூட்டம் இருக்குது ஆனால் அந்த மதியான டைம்லலாம் அவ்வளோ கூட்டம் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த ஈவினிங் டைமில் மாத்திரம்தான் அப்படியே மொய்னு எங்கேருந்து தான் வருவாங்களோ அவ்வளவு கூட்டம் இருக்கும் கால் கூட வைக்க முடியாத அளவுக்கு அது நாளைக்கு
அப்படி ஃபங்க்ஷன்ஸ்ன்னு இருக்குதுன்னா அதுக்கு மேலே மார்க்கெட்டே நிரம்பி வழியும். இல்லைன்னா மற்ற நேரங்களில் அப்படியே ஒரு இது கூட இருக்காது. இந்த பக்கம் தான் காய்கறி மார்க்கெட்டு, இங்கேருந்து அங்கே உள்ள வரைக்கும் இருக்குது. அதுக்கு அந்த சைடு இருக்கிறது மீன் மார்க்கெட். இந்த பக்கம் இடம் துணிக்கடை, அப்படியே ஒரு லைனாக இருக்கும். இந்த பக்கம் கூட்டம் இல்லை, எல்லோரும் அந்த பக்கம் தான் நிறையா நிற்கிறாங்க. மும்பையில் ட்ரெஸ்ஸஸ் மாத்திரம் அப்படியே ஹோல்சேல்லாம் போனோன்னா கம்மி ப்ரைஸில் அவ்வளோ காணம் அல்லலாம். 1 பீசஸ்ஸு, டாப்பு, அது இதுன்னு எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க கலெக்ஷன்ஸ். ஆனால் இதை விட பன்வேலை விட பாண்டூப் அந்த சைடு, அதாவது மெயின் மும்பை ஏரியா இருக்கும்ல, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகணுன்னா அப்படியே ட்ரெஸ்ஸு மாடர்னாக செம்மையாக அதெல்லாம் நம்மளுக்கு இஷ்டப்பட்டது போல் ப்ரைஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் வருது. எல்லாம் இருட்டாகிருச்சு, இருட்டாக போகுது. இன்னும் கூட்டம் அதுக்கு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த சைடு அவ்வளோவா இருக்கா. இந்த சைடு வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த பக்கம் தான் மெயின் ஷாப் தான். அந்த நிறைய இது திங்ஸ் வச்சு விற்றுட்ருப்பாங்க. ஈவினிங் ஆனாலும் புழுங்குது, மதியான டைம்லேயும் ஹாட்டாக இருக்குது. ஐயோ முடியலை. இந்த இதெல்லாம் வந்து கோல்டு வந்து செஞ்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி பிளாக் பாசியில். இது வந்து நம்ம ஊரில் ஒருத்தவங்க கருப்பு மணியில் போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படின்னா கோல்டு கொடுத்து அதை செஞ்சு கொடுப்பாங்க வெளியில் வச்சு. உள்ள ஷாப்ஸ்லேயும் கொடுப்பாங்க, வெளியில் வச்சு கொடுக்குறதுக்கு ஒரு ப்ரைஸு, உள்ளேருந்து வாங்குறவங்களுக்கு ஒரு ப்ரைஸு. இங்கே தானே நிற்கிறேன்னு சொன்னாங்க. இங்கே அதுக்கு மேலே கூட்டமாக இருக்குது. அதுக்கு மேலே எல்லா பக்கமும் பூ மேலே தான் வச்சு விட்டுருக்காங்க. கூட்டம் இதே வீடியோ தான் நான் அன்றைக்கி மத்தியான டைமில் உள்ள ஓட்டு போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ரோட்டில். ஆனால் இப்போ மாத்திரம் இந்த 4 ரோட்லேயும் அவ்வளவு கூட்டம் இருக்கும்.